தகவல் தொழில்நுட்பம் ஐடி துறையை பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அதில் இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் முன்னணியில் இருக்கும் டாப் 10 நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் சிறப்பம்சங்களை குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். 10வதாக சொனாட்டா சாஃப்ட்வேர். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான நிறுவனங்களுக்கு தேவையான ஐடி தீர்வுகளை வழங்குவதில் முன்னணியில் உள்ளது. இதனுடைய தலைமையகம் பெங்களூருவில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அனலிட்டிக்ஸ். 9வதாக பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். மென்பொருள் தயாரிப்பு மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் இன்ஜினியரிங் சேவைகளில் சிறந்து விளங்குகிறது. இந்த நிறுவனத்தின் தலைமையகம் புனேவில் அமைந்துள்ளது. மேலும் இந்த நிறுவனத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் ஏபிஐ முதன்மை கட்டிடக்கலை மற்றும் சாஸ் தயாரிப்புகள். 8வதாக கோஃபோர்ஜ். பயணம் மற்றும் போக்குவரத்து துறை சார்ந்த தொழில்நுட்பங்களில் இது மிகவும் பிரபலமானது. மேலும் இதனுடைய தலைமையகம் நொய்டாவில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் ஏர்லைன்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் டெக்னாலஜி. 7வதாக எம்பாசிஸ். ஆட்டோமேஷன் மற்றும் கிளவுட் சார்ந்த சேவைகளில் அதிகம் கவனம் செலுத்துகிறது. இந்த நிறுவனத்தின் தலைமையகம் பெங்களூருவில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் வங்கி மற்றும் நிதித்துறைக்கான தொழில்நுட்ப தீர்வுகளை அதிகளவில் வழங்குகிறது. 6வதாக எல்டிஐ மைண்ட்ரி. எல்என்டி மற்றும் மைண்ட்ரி நிறுவனங்களின் இணைப்பிற்கு பிறகு இது தென்னிந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. இந்த நிறுவனத்தின் தலைமையகம் மும்பையில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் இ-காமர்ஸ் தீர்வுகள் மற்றும் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். 5வதாக டெக் மஹேந்திரா. தொலைத்தொடர்பு மற்றும் நெட்வொர்க்கிங் தீர்வுகளில் நிபுணத்துவம் பெற்றது. இந்த நிறுவனத்தின் தலைமையகம் புனேவில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் 5G தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த அனுபவமாக இருக்கும். 4வதாக விப்ரோ. சுமார் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் தனது சேவையை வழங்கி வரும் ஒரு பன்னாட்டு நிறுவனமாகும். இதனுடைய தலைமையகம் பெங்களூருவில் அமைந்துள்ளது. மேலும் இந்த நிறுவனத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் ரோபோட்டிக்ஸ் மற்றும் பொறியியல் சேவைகளை வழங்கி வருகிறது. 3வதாக HCL டெக்னாலஜிஸ். நவீன தொழில்நுட்ப தீர்வுகளை வழங்குவதில் HCL முக்கிய பங்கு வகித்து வருகிறது. குறிப்பாக வட இந்தியாவில் இதன் வளர்ச்சி மிகவும் அதிகம். இந்த நிறுவனத்தின் தலைமையகம் நொய்டாவில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் மென்பொருள் தயாரிப்பு, பொறியியல் மற்றும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போன்ற சேவைகளை வழங்கி வருகிறது. 2வதாக இன்ஃபோசிஸ். டிஜிட்டல் மாற்றத்தில் உலகளாவிய முன்னணியில் இந்த நிறுவனம் உள்ளது. அடுத்த தலைமுறை டிஜிட்டல் சேவைகளை வழங்குவதில் இது சிறந்து விளங்குகிறது. இந்த நிறுவனத்தின் தலைமையகம் பெங்களூருவில் அமைந்துள்ளது. இந்த நிறுவனத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் கன்சல்டிங், சைபர் செக்யூரிட்டி மற்றும் டேட்டா அனலிட்டிக்ஸ் போன்ற சேவைகளை வழங்கி வருகிறது. 1வது இடத்தில் உள்ள நிறுவனம் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் TCS. இந்தியாவின் மிகப்பெரிய ஐடி நிறுவனம் இதுவாகும். டாடா குழுமத்தை சேர்ந்த இது உலகளவில் அதிக சந்தை மதிப்பை கொண்ட நிறுவனங்களில் ஒன்றாகும். இந்த நிறுவனத்தின் தலைமையகம் மும்பையில் அமைந்துள்ளது. மேலும் இந்த நிறுவனத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் கிளவுட் கம்ப்யூட்டிங், செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் வங்கி சேவை மென்பொருட்களில் முன்னணியில் இருக்கிறது. முக்கிய தகவல்: நீங்கள் ஒரு கணினி பொறியியல் பட்டதாரி என்பதால் இந்த நிறுவனங்களின் வேலைக்கு சேர உங்கள் புரோகிராமிங் திறன்களுடன் சேர்த்து AI மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங் போன்ற புதிய தொழில்நுட்பங்களையும் கற்றுக்கொள்வது கூடுதல் பலமாக இருக்கும்.